சார் அந்த ஆக்சுவலி வந்துட்டு என்னைய விசாரிக்காமையே நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நேத்தோ முந்தானத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ் அன்சாரிட்டு தான் அது ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகும். ஏன்னா தமிழ் அன்சாரி தான் அதில் பிளாக் பண்ணியிருக்கோம். அவர் தான் வீடியோ வெளியிட்டவர். இன்னொரு விஷயம் சார், அதில் தமிழ் அன்சாரி சார் வந்துட்டு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினருங்கிற அந்தஸ்தில் ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட மனு வாங்கினதா சொல்கிறாரு. சிறுபான்மை நல ஆணைய சட்டப்படியோ அல்லது எந்த ஆணைய சட்டப்படியாக இருந்தாலுமே ஒரு மனு ஆணையத்தினுடைய தலைவருக்கோ அல்லது ஆணையத்தினுடைய செயல் அலுவலருக்கு தான் வந்துட்டு மனு வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். கொஞ்சம் 35% கொடுத்துருக்காங்க. புரியல. ஆமாம், ஒரு அபுபக்கருங்கிற ஒரு இஸ்லாமியர் தரமாட்டேன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கோம். முகமது சுல்தான்கிற ஒரு பேர் வழக்கு போட்டிருக்கோம். சிவபதிங்கிற பேரில் வழக்கு போட்டிருக்கோம். அவங்களுக்கு சொத்தை வித்ததே கொண்டது அரசியல் பிரமுகர் தானே. பட்டா பேரை மாற்றி இந்த இடத்துல யாருமே கேட்பாரட்டு சொத்து கிடக்குது, இந்த விலைக்கு வாங்கிக்கன்னு அதை பிரச்சனை முடிச்சு விட்டது அரசியல்வாதிகள் தானே. நான் இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி சொல்லலை, எல்லா அரசியல்வாதியும் இன்வால்வ் இருக்கான். கோயில் சொத்தை ஆட்டையை போடுறதுல, தர்கா சொத்தை ஆட்டையை போடுறதுல பல அரசியல்வாதிகளுக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஏன் கோயில் நிர்வாகத்தை இடத்த எடுக்கிறீங்க? நான் சொல்ற இந்த பேரு சொல்றவங்க நபர்கள் எல்லாமே தமிமுல் அன்சாரி, கலிஃபா மஸ்தான், ஏடி சமது அவர்களுடைய சகாக்கள் எல்லாமே இதற்கு பின்புலமாக செயல்படக்கூடிய புரோக்கர்கள் தான் நான் சொல்லுவேன். இவர்கள் மூலமாக தான் சொத்தே பரிமாற்றம் செஞ்சிருக்கோம். அதனால தான் இவங்க அட்டாக் பண்றாங்க. வேற என்ன இவங்களுக்கு கூட எனக்கு மோட்டிவ் இருக்கு? இவங்களுக்கு எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? என் உயிருக்கு, என் ஃபேமிலி உயிருக்கு த்ரெட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு என்ன மோட்டிவ் பண்ணாங்க? என்னை 2-3 முறை நேரில் சந்தித்து தமிழ் அன்சாரி 30 லட்சம் ரூபாய் கேட்டார். கொடுக்க முடியாது சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, கோர்ட்ல போய் வாங்கிக்கிங்கன்ட்டேன். தர்கா ஆஃபீஸில் உட்காந்து மிரட்டுறார். தர்கா மேனேஜர் டிஆர்ஓ, ரிட்டையர்டு டிஆர்ஓ ஒரு ட்ரஸ்டியை மிரட்டுறார். தர்காவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வித் வாய்ஸ் சவுண்டு வெளியாக்குறாங்க, தர்கா மேனேஜ்மெண்ட் வெளியாக்குறாங்க. அதில் மிரட்டுறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட இருக்காரு, மைனாரிட்டி கமிஷன் என்கிட்ட இருக்கு, உங்கள் ஆஃபீஸை இழுத்து பூட்டிடுவேன், சம்மன் இஷ்யூ பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன், எனக்கே இப்படி பண்ணுறீங்களா, பணத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறார். என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது சார், லிங்க்லாம் ஒர்க் ஆகல சார் எதுவுமே. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் டெஃபர்மேஷனுக்காக. என்கிட்ட லிங்க்லாம் எதுவுமே இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கேள்வியை மட்டும் ஆன்சர் பண்ண சொல்றீங்க. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணுடைய வாதம் உண்மை என்றால் வைத்துக்கொள்வோம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் தான் அந்த பர்டிகுலர் நிருபர். ஓகே, நீங்கள் அதை பிரசுரம் பண்ணிட்டீங்க. ஏன் டெலீட் பண்ணீங்க? டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் டெலீட் பண்ணீங்க? அதில் உண்மை இல்லைன்னு தான் டெலீட் பண்ணுறீங்க. அப்போ டெலீட் பண்ணீங்கிறப்ப நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்கக்கூடாது. அது இருந்துச்சு. ஆமா, நான் லிங்க் எஸ் கொஸ்டினே எங்க போகுது? தமிழ் அன்சாரி தான் ஸ்ப்ரெட் பண்ணாரு. இல்ல செல்வகுமார் வந்துட்டு யாருன்னே எனக்கு தெரியாது சார். அந்த செல்வகுமார் இருக்காங்கல்ல, நக்கீரன், அவங்க கருப்பா சஹாப்பான்னு கூட எனக்கு தெரியாது. லெனினை வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நாகூர் தர்காவுடைய ஃபெஸ்டிவலுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான் கொடுப்பேன். ஸோ அவர் லெனினை தெரியும். லெனின் என்னை தொடர்பு கொண்டார். லெனின் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்னு கேட்டார். அப்போ லெனின் சார்ட்ட சொன்னேன், நேற்று தானே உங்களுக்கு வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சேன், இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமில்ல, கல்யாணத்தில் நின்றுட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணுறீங்களா சார், இது நியாயமா லெனின்னு? இல்லை தலைவரை, இதுதான் நடப்பு. ஓகேங்களா, இதுதான் நடப்பு. அது வந்துட்டு அதாவது கொடுத்த அவசரத்தில் ஒரு வியூஸ் வேணுங்கிறதுக்காக டக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்த எதிர்ப்புக்கு அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்காமலாம் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நக்கீரன் போட்ட பிரபலமான ஆளுங்க வந்து தவறான தகவலை போட மாட்டாங்க. போட்ட உடனே அவங்க அதை உடனே எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த லெனினுடைய சேனலும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கடந்த 2013ஆம் வருஷம் முதல் நான் வந்து நாகூர் தர்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். 2017 செகண்ட் ஹாஃப்லேருந்து 2021 வரைக்கும் இடைக்கால அதிகாரிகள் தர்காவை நிர்வகித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் தான் தர்காவை வந்துட்டு நிர்வகித்து வரோம். தர்கா நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கேன். நான் பொறுப்பேற்ற அடுத்த வருஷமே மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து நாகூர் தர்கா சொத்துக்கள், நாகூர் தர்காவுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது, டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கினேன். அந்த உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் நாகூர் தர்காவோட சொத்துக்களை யார் தனியார் பேர்லையும் பட்டா மாற முடியல. அது அனைத்து பத்திரிகையிலையும் டிவிலையும் அந்த நியூஸ் வந்துட்டு பெரிய ஃப்ளாஷ் ஆகுனுச்சு. இதனால் பலதரப்பட்ட மிரட்டல்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலத்தில் அந்த எதிர்ப்புகள் அதிகமான உடனே காவல்துறை நாடி அதுக்கு உரிய புகார் அளித்து எல்லாத்துக்கும் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தை நாடி இது மாதிரி தொடர் மிரட்டல் விடுறாங்க, தர்கா சொத்தை வந்து அபகரித்து வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற போனாக்கா தொடர் மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் வழக்கு தொடர்ந்தேன். இதெல்லாம் நீதிமன்றம் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இதனால் தொடர்ந்து ஒரு தரப்பினர் எனக்கு எதிராக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தர்கா நிர்வாகியில் ஒருவர் தர்காவுடைய டொனேஷன் தான் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஈடுபட்டார். அவர் சொந்தக்காரராக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்காம அவர் மேலேயும் வழக்கு தொடர்ந்து அவருக்கு மேலேயும் அந்த விசாரணை வந்து வக்ஃப் போர்டில் வந்து நிலுவையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து
ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து கடந்த வாரம் வந்துட்டு என் மகள் திருமணம் 4ஆம் தேதி நடைபெற்றுச்சு. அன்னைக்கு வெளியாக்குனாங்க. அந்த வெளியாக்குனதை 2-3 ஊடகங்கள் மட்டும் வெளியிட்டுட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஊடகங்களுமே அதை விசாரித்து அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள் அந்த லிங்கையும் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அவங்க மேலே டெஃபமேஷன் வழக்கும் போடுறதுக்கு நோட்டீஸும் சர்வ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட காவல்துறையில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டும் புகாரும் கொடுத்துட்டேன். அந்த புகார் நகலையெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீதிமன்றத்தில் அந்த சொத்து சம்பந்தமாக எடுக்கப்பட்ட உத்தரவு நகலையும் ஊடக நண்பர்களாக உங்கள்ட்ட பார்வைக்கு கொடுத்துட்டேன். ஒரு தனி மனிதனை வந்துட்டு எப்படி வேணாலும் தாக்குனாக்கா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அது மூலமாக காப்பாற்றிக்க முடியும். உண்மை நிலை இருக்குது. கடந்த 10-12 வருஷங்களாக நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் அழிச்சே ஆகணும், திரும்பி இவர் அட்வைசரி போர்டில் பிரசிடெண்ட்டாக வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட தாக்குதல் மூலமாக செட்டப் செய்ய வச்சு பேரை கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டுமே, என் குடும்பத்து பேரை கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டுமே என் மகள் திருமணத்து அன்னைக்கு கரெக்டாக அடுத்த நாள் நாங்கள் எந்த ஃபங்க்ஷனும் செய்ய முடியாத அளவுக்கு நிப்பாட்டுற அளவுக்கு அந்த வீடியோவை வெளியாக்கினாங்க. இது ஒரு கால் பிடிச்சனால வெளியாக்கப்பட்ட வீடியோ. அதில் உண்மைத்தன்மை இல்லை, ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட சேனல்களே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி சார் இது வந்து விசாரிக்காமல் போடப்பட்டுச்சு, சாரி நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் இந்த எதிராளிகள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த வீடியோ ஃபைல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கு தமிழ்நாடு காவல்துறையில் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சார், லிங்க் டெலிட் செய்யப்பட்டும் இதை வந்து வீடியோ மூலமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரும் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன். அந்த காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கும் குடும்பத்தாருக்கும் இப்போ வந்துட்டு நாங்கள் சட்டப்படி போராடினா அது சரிப்பட்டு வராது, அது எப்படி இழுத்துக்கிட்டு தான் போகுதுங்கிறதுனால தான் ஊடக நண்பர் உங்களை சந்திக்கிறேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் தமீம் அன்சாரி அவர்களும் நாகூர் தர்கா ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய கலிஃபா மஸ்தான் அவர்களும் அவரது கூட்டாளிகளும் மட்டுமே. இதுக்கான புகாரையும் நான் உரிய காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் சரி நான் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறது கிடையாது. நாகூர் தர்கா அலுவலகத்தில் வந்து தமிழக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் தமீம் அன்சாரி, தர்கா மேனேஜர் ரிட்டையர்டு டிஆர்ஓ அவர்களையும் தர்கா ட்ரஸ்டியும் 30 லட்ச ரூபா கேட்டு மிரட்டுறாங்க. அந்த மிரட்டுற சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸில் கொடுத்து தர்கா மேனேஜரை நாகூர் காவல் நிலையத்தில் அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்த காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த சிஎஸ்ஆருடைய காப்பியும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக இப்படி மிரட்டுறதும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையை ஏற்படுத்தியிருக்கேன். இதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் நான் கொடுக்கப்பட்ட அனைத்து விவரங்களையுமே பரிசீலித்து இதை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தணுங்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமாகவே இருக்குது. மேலும் இந்த பரப்புனவங்க மேலே டெஃபமேஷன் கேட்டு 1 கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு அதுக்கான நோட்டீஸையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த நோட்டீஸ் காப்பியையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். இது முழுக்க அவங்க வந்து கால்பரன்ஸின் காரணமாக வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் இவங்க சொன்னபடி என் பேரில் ஆகப்படலை. ஆனாக்க இந்நேரம் போலீஸ் என்னை வந்து பார்த்துருக்கணும், விசாரிச்சிருக்கணும். எந்த ஒரு புகாருமே என் மேலே இல்லை. இவங்களா ஜோடிச்சு இவங்களா பேசியிருக்காங்க. இது நாகூர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நியூஸ் லிங்க்ல அது ஓடிக்கிட்டு இருக்கப்ப கமெண்ட்ஸே பார்த்தா தெரியும். எங்கள் தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும், நாகூர் தர்கா பரம்பரையை பற்றி எங்களுக்கு தெரியும், கலிஃபா சாஹிபை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கு நெகட்டிவாக தான் எல்லா கமெண்ட்டுமே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்த போதிலும் உயிருக்கு இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து இதுக்கிட்டே இருக்காங்க. பொண்ணை கடத்திடுவேங்கிறாங்க, குடும்பத்தை தூக்கிடுவேங்கிறாங்க. இப்படி மொட்டை கடிதாசி மேலே மொட்டை கடிதாசி வருது. அவங்க டூப்ளிகேட் ஐடியில் வந்துட்டு போடுறாங்க. இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டோம், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த புகாரே வந்துட்டு கொடுத்துருக்கோம். இது முழுக்க தர்கா சொத்தை ஆக்கிரமிக்கிறத மீட்கிற நடவடிக்கையாக தான் இவங்க பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மேலும் கடந்த வருடம் மட்டும் நாகூர் தர்கா சொத்து 10,20,000 சதுரடி நிலங்களை வந்துட்டு 3ஆம் நபர் ஆக்கிரமிப்பிலேருந்து மீட்டு அது தமிழக வக்ஃப் வாரியம் மூலமாக தமிழக அரசுடைய கெட்ஜெட்டில் அதை சேர்த்துருக்கோம். தர்காவுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பில் இருக்க சொத்துக்களை முறையாக கலெக்டர் அணுகி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள்ட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள மனம் வந்து கொடுக்குற அளவுக்கு பண்ணுறோம். கொடுக்காத ஆள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கோம். அந்த வழக்கு தொடர்ந்ததை வச்சு அவங்க வந்து இது நாகூர் ஆண்டவர் சொத்து தான் அப்படின்னு கொண்டு தர்கா அலுவலகத்திலே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமீம் அன்சாரிங்கிற நபர் வந்து சிபிசிஎல், ஓஎன்ஜிசி இதே போன்ற மல்டிநேஷனல் கம்பெனிலாம் போயிட்டு நான் தான் நாகூர் தர்கா நிர்வாகங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கும் நாங்கள் நிர்வாகம் சார்பாக கடிதம் அனுப்பிச்சு யாருக்கும் எந்த டொனேஷனும் நீங்கள் தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, அது நாகூர் தர்கா அலுவலகத்துக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அலுவலகத்தில் போய் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டியை தர்கா மேனேஜரை தொடர்பு கொள்ளுங்கன்னு ஏன் லெட்டர் பேர்லேயே நான் அவங்கள வந்து தொடர்பு கொண்டேன். இதே மாதிரி அவருக்கு வரக்கூடிய எல்லா வருமானங்களையும் அடைச்சதுனால ஏற்பட்ட கோவத்தில் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சார். அதுக்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையிட்ட இதை கொடுத்துருக்கோம். இந்த சமயத்தில்
முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சமயத்தில் இவங்க ஏன் இதை வெளியிடுறாங்க, ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்கன்னு பார்த்தாக்கா, வரக்கூடிய அட்வைசரி போர்டு எலெக்ஷன் வருது. அந்த அட்வைசரி போர்டு எலெக்ஷனில் எகெயின் ஜட்ஜி என்னைய வந்துட்டு தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேட்டகரி வந்து முஸ்லீம் ஜென்டில்மேன் பிரிவுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். முஸ்லீம் ஜென்டில்மேன் பிரிவில் இவர் வரக்கூடாதுன்னா இவர் பேரில் ஏதாவது புகார் இருக்கணும், ஏதாவது ஒரு வதந்தி இருக்கணும், ஏதாவது ஒரு கால் புரட்சி இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இவங்க இதே மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் இப்போ இருக்கிற மாண்புமிகு திட்ட நீதிபதி அவர்களிடம் அவர் மிரட்டிய வீடியோ சிடி, தர்கா சிசிடிவி ஆதாரம் மற்றும் IAS அலாவுதீன் அவர்களுடைய ரிப்போர்ட், மாவட்ட ஓய்வு நீதிபதி அக்பருடைய ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டையுமே மாவட்ட நீதிபதி வசம் நாங்கள் ஒப்படைச்சாச்சு. நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பாகவே இதை வந்துட்டு மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மனு போட்டிருக்கோம். உண்டியல் குத்தகைகளில் தமிம் அன்சாரி முறைகேடு செய்ததுக்காக, இந்த கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக, பணம் கேட்டு மிரட்டுவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடமும் மாண்புமிகு சிறுபான்மை நல டிபார்ட்மெண்ட்டுடைய நலத்துறையுடைய செயலாளர் அவர்களிடமும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களிடமும் சிறுபான்மை நல ஆணைய சேர்மன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமும் உரிய புகார் அளிச்சிருக்கோம். அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உரிய புகார் அளிச்சிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் மூலமாகவும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி புகார் கொடுத்துருக்கோம், சட்டத்துறை மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை மூலமாகவும் புகார் அளிச்சிருக்கோம். சிறுபான்மை நல ஆணையர் உறுப்பினருங்கிற பதவியை தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிற விதமாக திரு தமிம் அன்சாரி என்றவர் நடந்துக்கிட்டதுக்கு ஆதாரங்கள் பல இருக்குது. அதில் முதற்கட்டமாக பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, நாகூர் தர்காவுடைய உண்டியல் குத்தகைன்னு சொல்லிட்டு 2018 வருஷம் உண்டியல் குத்தகை விடுறாங்க. அப்போது அவர் சிறுபான்மை நல ஆணையராக கிடையாது, ஆணைய உறுப்பினராக கிடையாது. அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு அந்த உண்டியலில் முறைகேடு செய்கிறார். 8 உண்டியல்கள் வைக்க வேண்டிய இடத்துல 16 உண்டியல்கள் வைக்கிறத அன்னைக்கு இருந்த அடாக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இடைக்கால நிர்வாக குழு, ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவினுடைய கண்காணிப்பில் இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்றதை கண்டறிந்து அவருடைய அந்த உண்டியல் குத்தகையை ரத்து செய்கிறாங்க. அப்படி செய்யப்பட்ட உண்டியல் குத்தகையினுடைய ரத்து செய்யும் பொழுது அவர் செலுத்தி வச்சிருந்த அந்த தேவனி தொகை, குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு தர்கா வசமே வந்துட்டு இருக்குது. அந்த தொகையை அந்த அடாக் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் மாறினதுக்கப்புறம், இவங்களுடைய தலைமையில் நிர்வாகம் உருவானதுக்கப்புறம் இவர்கள்கிட்ட தர்கா நிர்வாகத்துக்கிட்ட நேரடியாக வந்துட்டு அந்த பணத்தை 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்குறதுக்கு தொடர்ந்து வற்புறுத்துகிறாங்க 2019 அப்படி கேட்கும்பொழுது உரிய நீதிமன்ற உத்தரவு இல்லாமலும் தர்காவினுடைய ஸ்கீம் திட்டப்படி, தர்காவினுடைய ஸ்கீம் சட்டப்படி நேரடியாக ஒரு தனிநபர் பணத்தை, முறைகேட்டில் ஈடுபட்ட நபர் பணத்தை கேட்கும்பொழுது நம்ம நேரடியாக கொடுக்கறது சட்டத்திட்டத்துக்கு எதிரானது. எனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தையோ அல்லது வக்ஃபு வாரியத்தையோ அணுகி சம்பந்தப்பட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு தமிம் அன்சாரி என்ற அந்த நபருக்கு இவர் வந்துட்டு ஒரு தர்காவினுடைய நிர்வாகம் சார்பாக ஒரு பதில் கொடுக்குறாங்க. அந்த பதில்னால தனிப்பட்ட முறையில் பாதிப்படைஞ்சவர் இவரை வேறு எந்த வழிகளில் வந்துட்டு இந்த பழியை வந்துட்டு தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு தரப்பில் அவர் செயல்பட்ட விதமும், இன்னொருத்தர் மஸ்தான் கலிஃபாங்கிறவர் நாகூர் தர்காவில் கலிஃபாங்கிற ஒரு பதவியில் இருக்கார். அந்த பதவியை பயன்படுத்தி தனிப்பட்ட ஆதாயம் அடையிறதுக்கும், தனிப்பட்ட முறையில் டொனேஷன்ஸ், நான் தான் நாகூர் தர்காவினுடைய உச்சபட்ச நிர்வாகிங்கிற ஒரு போக்கை காட்டி பொதுமக்கள்கிட்ட இருந்தும் தர்காவினுடைய அபிமானிகள்கிட்ட இருந்தும் தர்கா மீது நம்பிக்கை இருக்கிறிருந்து பெருவாரியான அளவில் டொனேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதை தடுத்து வக்ஃபு வாரியத்திலையும் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்திலையும் தர்கா சார்பாக நிர்வாக தலைவர் என்ற அடிப்படையிலையும் ஆலோசனை குழு தலைவருங்கிற அடிப்படையிலையும் ஒரு வழக்கு தொடர்ந்து முதல் கட்ட சுற்றில் அந்த வழக்கில் இவர் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் வக்ஃபு வாரியம் வர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மஸ்தான் கலிஃபாங்கிறவரை கலிஃபத்து போஸ்ட்லேருந்து. அப்படி கலிஃபத்து போஸ்ட்லேருந்து அவரை நீக்கினதனுடைய காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது இவருக்கு எதிராக பண்ணணுங்கிறதுனால, உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே ஒருத்தர் வளரும் பொழுது அவரை வந்துட்டு ஈஸியாக 2 விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணலாம். ஒன்று, இப்படி மாதிரி ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ், அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு, அது வந்துட்டு ஒரு பெண் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தினால் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவர்களுமே இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு நிமிஷமாவது வந்துட்டு அது உண்மையோ பொய்யோ பொதுமக்களுக்கு என்ன வேணால் வந்துட்டு அவங்க நினச்சிப்பாங்க, என்ன வேணால் அவங்களுடைய கற்பனைக்கு போகும். அப்போது இதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இப்படி ஒரு நிர்வாகி மீது வந்துட்டு பழி சுமத்திருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் என்ன வேணால் தீர்த்துக்குங்க, சட்டங்கள் இருக்குது, தனிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் எப்படி வேணால் தீர்த்துக்கலாம். தர்காவினுடைய பேரை பயன்படுத்தியோ
எல்லா ப்ரெஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நாகூர் தர்கான்னு சொல்லி தர்காவினுடைய புனிதத்தன்மைக்கும் அதுக்கு அந்த தர்காவுக்கு இருக்கிற ஆன்மீக தலைநகரமாக அனைத்து சமுதாய மக்களும் வந்துட்டு பார்த்துட்டு போகிற அளவுக்கு அதுக்கு ஒரு தர்காவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சமய மாறுபாடற்ற அனைவரும் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையை போக்குற விதத்தில் என்ன பண்ணுறனே தெரியாமல் தர்காவுடைய பேரையும் கெடுக்கிறது இல்லாமல் இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், தர்காவோட பேரை பயன்படுத்தாமல் தர்காவுடைய புனிதத்தை கெடுக்காமல் அவங்க நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சார்? புரியல சார். சார் அந்த ஆக்சுவலி வந்துட்டு என்னையே விசாரிக்காமையே நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நேற்று முந்தானத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ் அன்சாரிட்டு தான் அது ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகும். ஏன்னா தமிழ் அன்சாரி தான் அதில் பிளாக் பண்ணியிருக்கோம். அவர் தான் வீடியோ வெளியிட்டவர். ஸோ தமிழ் அன்சாரி மேலே தான் அது வந்து கேஸ் ஃபைலுக்கு ஆகும். இன்னொரு விஷயம் சார், அந்த தமிழ் அன்சாரி சார் வந்துட்டு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினருங்கிற அந்தஸ்தில் ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட மனு வாங்கினதாக சொல்கிறாரு. சிறுபான்மை நல ஆணைய சட்டப்படியோ அல்லது எந்த ஆணைய சட்டப்படியாக இருந்தாலுமே ஒரு மனு ஆணையத்தினுடைய தலைவருக்கோ அல்லது ஆணையத்தினுடைய செயல் அலுவலருக்கு தான் வந்துட்டு மனு வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். அது அவங்க அந்த மனுவை வந்துட்டு வழக்காக எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் சம்மன் அனுப்பி அந்த சம்மன் அனுப்புகிற அன்றைக்கி அவங்க வந்துட்டு சம்மந்தப்பட்ட தலைமை அலுவலகத்துக்கு வந்து ஆஜராகணும். அங்கே விசாரணை அதிகாரிங்கிற முறையில் சிறுபான்மை நல ஆணைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து மெஜாரிட்டியில் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு சிவில் கோர்ட் மாதிரியான ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு அமைப்பு. இப்படி இருக்கிற ஒரு அமைப்பினுடைய விசாரணை முறையை தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அவருடைய ஆஃபீஸில் அவருடைய தனிப்பட்ட இடத்துல அந்த லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லுன்னு சொன்னார். அது என்ன மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு அவர் விசாரணை நடத்தினார், எப்படி அவர் புகார் வாங்கினார், இவருக்கு அந்த அதிகாரம் எப்படி இருக்குது, இவர் காவல்துறைக்கு ஏதாவது அங்கீகாரம் பெற்ற முகவரா, புதுசாக ஏதாவது சட்டங்கள் ஏதாவது போட்டிருக்கிறாங்கன்னு தெரியலங்க. மைனாரிட்டி கமிஷன் மெம்பருங்கிறவங்க போர்டு எப்போ உட்காடுறாங்களோ, மைனாரிட்டி கமிஷன் என்றைக்கு வந்துட்டு வாய்தாக்கு உட்காடுறாங்களோ, விசாரணைக்கு உட்காடுறாங்களோ, அன்றைக்கி அவர் போயிட்டு அந்த வாரியத்தில் ஒரு உறுப்பினருங்கிற முறையில் கலந்துக்கிட்டு வாரியத்தினுடைய கூட்டு முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டவரே தவிர வாரியத்தினுடைய அதாவது மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவராகவே இருந்தாலும் அவர் நேரடியாக ஒரு விசாரணையை அவர் கண்டக்ட் பண்ண முடியாது, அவருடைய ஆஃபீஸில் வச்சு பண்ண முடியாது. அதுக்குன்னு உறுதி செய்யப்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல தலைமை அலுவலகத்திலேயோ அல்லது நீதிமன்றத்துக்கு நிலையான அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல தான் அவங்க விசாரணை நடத்தியிருக்கணும். இது அவருடைய ஆஃபீஸில் கூப்பிட்டு அவர் எடுத்து அந்த வீடியோவை பரப்புறது அவருடைய தனிப்பட்ட லாபத்துக்காகவும் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் பழிவாங்குற எண்ணத்துக்காகன்றது அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். சார், இன்னைக்கு தேதி 9 பிப்ரவரி 2024. இன்னைக்கு தேதி இந்த நிமிடம் வரை என் மீது எந்த புகாரும் எந்த காவல்துறையிலையோ எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறையிலேருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வந்து உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது சார், என்கொயரி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆமாம் சார். அந்த கேஸு ஒரு பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண பேப்பர் இந்த இருக்குது சார். அது நான் கைது ஆகுனதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் இந்த இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இருக்குது ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜி வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 2017 ஓகேங்களா. மற்றது நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு சம்மந்தமே இல்லை. அது சொன்னவங்கள்ட்ட தான் நிரூபிக்கணும். இல்லை, சொன்னவங்க 2014 நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் 2012 வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்கிறேன். நாகூர் தர்கா அட்வைசரி போர்டு எலெக்ஷனில் வின் பண்ணி தர்காவில் பிரசிடெண்ட்டாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்ரிடே. ஸோ லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக இருக்கிறேன். அது எந்த டேட்டில் போனாங்க எந்த டேட்டில் வந்தாங்கங்கிறது நீங்கள் அதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு யார் அமிச்சாங்களோ அவங்கள தான் ப்ரூவ் பண்ண சொல்லணும். ஃபஸ்ட்டு கேள்விக்கு சரியான கேள்வி கேட்டீங்க, அதுக்கான ஆன்சரை நான் கொடுத்துட்டேன். இந்த இருக்குது எல்லாரும் இன்றைக்குமே ஜட்ஜ்மெண்ட் காட்டுறேன். ஜட்ஜ்மெண்ட் நம்பர் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. 13/7 பேப்பரை கையில் இருக்குது சார், எடுத்துங்க. சிம்பிள். நாகூர் தர்காவுக்கு 467 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. நான் பொறுப்பேற்கிறப்ப 212 கோடி ரூபாய் தான் சொத்து இருந்துச்சு. ஓகே, நான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 200 கோடி ரூபாய் சொத்து மீட்கப்பட்டுள்ளது. யார்கிட்டேருந்து மீட்கப்பட்டுச்சு?
நாகூர் தர்கா சொத்தை அபகரிச்ச அரசியல்வாதிகள், கட்ட பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் யார் யாரெல்லாம் கோயில் சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்களோ அவங்க மேலாம் வழக்கு தொடரப்பட்டவொன்னே அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. யாரும் ஒருத்தன் ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் தான் இழந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். 200 சொச்ச கோடி ரூபாய் லாஸ்ட் 12 வருஷத்துல தர்காட சொத்து மீட்கப்பட்டிருக்கு. இதுக்கு உரிய நீதிமன்ற உத்தரவு எடுத்து உரிய ஆளுங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் ஹிந்து மக்கள், ஓகே, அவங்கள்ட்ட போய் நாகூர் ஆண்டவர் சொத்து காலங்காலமாக அவங்கள்ட்ட இருக்கு, இது ஆண்டவர் சொத்துனா அவங்க பயந்து கொடுத்தாங்க. சில இஸ்லாமிய மக்கள், தம்பி 50 வருஷமா எங்கள்கிட்ட இருக்கு, நீ கேஸ் போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து மக்கள் வந்துட்டு ஆண்டவர் சொத்து நாங்கள் வச்சது உண்மை தான், இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கேட்குறீங்க தம்பி, கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த என்ன நில அந்த என்ன சொல்ற அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் பயிர் போட்டோம், அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து தரோம். நாங்களும் சரிம்மா ஒரு 2 மாதம் கழிச்சு கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் தரந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்டையும் அமிக்கபிளாக பேசிய கிட்டத்தட்ட 10,20,000 சதுரடி மீட்டோம். சண்டை போட்டு இல்லை, அவங்கள்ட்ட போய் சென்டிமெண்டலாக பேசி இது ஆண்டவர சொத்து பல தலைமுறையாக நீங்கள் காப்பாற்றி வச்சிருக்கீங்க, நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்களாம் மனம் வந்து கொடுத்துருங்க அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் 4 இஸ்லாமிய சமுதாய மக்கள் எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 4 தலைமுறையாக பார்த்து வரோம்பா, ஒரு தலைமுறை பார்த்தாவே எங்களுக்கு சொந்த சொத்து, நீ கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்க. அவங்க மேலே கேஸும் போட்டிருக்கோம். தர்காட சொத்தை ஒரு புடி எடுத்து கொடுக்க நான் விட மாட்டேன். என்ன மிரட்டினாலும் சரி, என்ன பரப்புனாலும் சரி, என்னுடைய சிம்பிள் பாலிசி, நான் ஜட்ஜிக்கு கொடுத்த கமிட்மெண்ட், என்னை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க, நான் எவ்வளோ சொத்தை ரெக்கவரி பண்ணங்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். என் தாத்தா என்கிட்ட கொடுத்துட்டு போன பேப்பர் இது, இவ்வளவு சொத்து இத்தனை மாவட்டத்தில் நாகூர் ஆண்டவருக்கு இருக்குது. இப்போ பார்க்குறப்ப எதுவும் இல்லை. எப்படி வந்து தமிழகத்திலேயே அதிகப்படியான மிகப்பெரிய தர்கான்னு நாகூர் தர்கா சொல்கிறீங்களோ, மிக அதிகமான சொத்து இருக்கிற தர்காவும் நாகூர் தர்கா தான். அந்த சொத்துக்கள் இஸ்லாம் அல்லாத பிற சமுதாய மக்களால் நாகூர் ஆண்டவர் மேலே உள்ள புரியத்தில் நாகூர் ஆண்டவருக்கு எழுதி வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு சொத்தை வந்து நாகூர் ஆண்டவருக்கு எழுதி வச்சிருக்கீங்க, ஆனால் தர்காவில் கொண்டு வந்து கொடுக்கல. உங்கள் பையனுக்கு இது தெரியும், நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் பையன் அந்த சொத்தை அனுபவிச்சு வராரு, உங்கள் பையன் பேரை அனுபவிக்கிறார், பேரனுக்கு தெரியும், அப்பா சொல்லியிருப்பார், எங்களுக்கு பேரங்காலத்தில் தான் தெரிய வருது இந்த சொத்து நாகூர் தர்காவுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துண்டு. பேரன்ட்ட போய் கேட்குறோம், அப்பா வசதியாக இருந்தார், தாத்தா வசதியாக, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், இந்த சொத்தை வச்சு தான் ஒஜிமனம் பண்ணி வரேன். கொஞ்சம் 35% கொடுத்துருக்காங்க. புரியல? ஆமா, ஒரு அபுபக்கருங்கிற ஒரு இஸ்லாமியர் தரமாட்டேன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கோம், முகமது சுல்தான்ங்கிற ஒரு மேல வழக்கு போட்டிருக்கோம், சிவபதிங்கிற பேர்ல வழக்கு போட்டிருக்கோம். அவங்களுக்கு சொத்தை வித்ததே கொண்டது அரசியல் பிரமுகர் தானே. பட்டா பேரை மாத்தி இந்த இடத்துல யாருமே கேட்பாராட்டு சொத்து கிடக்குது, இந்த விலைக்கு வாங்கிக்கன்னு அதை பிரச்சனை முடிச்சு விட்டது அரசியல்வாதிகள் தானே. நான் இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி சொல்லலை, எல்லா அரசியல்வாதியும் இன்வால்வ் இருக்கான். கோயில் சொத்தை ஆட்டையை போடுறதுல, தர்கா சொத்தை ஆட்டையை போடுறதுல பல அரசியல்வாதிகளுக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்கு. அவங்க பேர்ல வச்சு இல்லை மாட்டிக்குவாங்க. அவங்க உங்கள்கிட்ட வித்து, இவங்கள்ட்ட வித்து, இவங்கள்ட்ட வித்து இப்போ உள்ள மாட்டிட்டு இருக்கான். இவங்கள்ட்ட போய் கேட்குறப்போ நான் அவங்களையும் தப்பு சொல்லலை, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறப்போ இந்த பாருங்க உங்கள் தாத்தா கொடுத்த டாக்குமெண்ட் வந்துருச்சு நீங்கள் கொடுங்கிறப்ப மனமும் வந்து 10,20,000 சதுரடி கொடுத்துருக்காங்க. அது அரசு கெஜெட்டில் போன வருஷம் 2023 நவம்பரில் ஏற்றிருக்கேன். நவம்பருக்கும் பிப்ரவரிக்கும் எவ்வளோ தூரம், 3 மாதத்துக்கு முன்னாடி 10,20,000 சதுரடி அரசு கெஜெட்டில் நாகூர் தர்காவுக்கு சொந்தமான சொத்துன்னு எழுதியிருக்கோம். எப்போ? 2023. ஸோ ஒருத்தர்கிட்ட சொத்து இப்படி சேர்க்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்டட் வர பகை வரதான் செய்யும். பகை வருங்கிறதுக்காக நாங்கள் சொத்தம் மிக்காமல் இருக்க முடியுமா? எதுக்கு நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கோம்? அப்போ ஒரு கோயில் நிர்வாகத்தில் இருக்குங்கப்போ அந்த கோயிலுக்கு சாதகமாக தானே பண்ணி ஆகணும். நீங்கள் ஏன் கோயில் நிர்வாகத்தை இடத்த எடுக்கிறீங்க? நான் சொல்கிற இந்த பேரும் சொல்கிறவங்க நபர்கள் எல்லாமே தமிமுல் அன்சாரி, கலிஃபா மஸ்தான், ஏடி சமது அவர்களுடைய சகாக்கள் எல்லாமே இதற்கு பின்புலமாக செயல்படக்கூடிய புரோக்கர்கள் தான் நான் சொல்லுவேன். இவர்கள் மூலமாக தான் சொத்தே பரிமாற்றம் செஞ்சுருக்கோம். அதனால தான் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. வேற என்ன இவங்களுக்கு கூட எனக்கு மோட்டிவ் இருக்குது? இவங்களுக்கு எனக்கு என்ன மோட்டிவ் இருக்குது? என் உயிருக்கு, என் ஃபேமிலி உயிருக்கு த்ரெட் கொடுக்குற அளவுக்கு இவங்க எனக்கு என்ன மோட்டிவ் பண்ணாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன சண்டை? போன வருஷம் என்ன சண்டை, அதுக்கு போன வருஷம் என்ன சண்டை, நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்றும் சண்டை இல்லையே. இதுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறாங்க. அதுதான் ஒரு காரணமே ஒழிய வேற ஒரு காரணமே இல்லை. நான் ஏதாவது என் ஃபோட்டோவை போட வேண்டியது, கீழே ஏதாவது எழுத வேண்டியது, ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது, ஏதாவது தெரிஞ்ச நபர் பார்த்தா என்ன கேட்பாங்க, என்ன சார் இப்படி வந்திருக்கேன் சார், அது இல்லை சார், பொய் சார், இப்படி தான் சொல்ல முடியும். தெரியாத எத்தனை நபர்கள் மனசில் வச்சுக்கலாமே. 2018 கொடுத்த எஃப்ஐஆர்லேயே தெளிவாக போட்டிருக்கேன், இந்த கோர்ட் உத்தரவு எடுத்ததுக்கு அப்புறம் என் மகளை கடத்துறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க சார்னு சொல்லி. எப்போ? 2018, இது 2024. அப்பவே அதுக்கு ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு. 2020 சாரி 18 20 எஃப்ஐஆர்
அப்படியா? எனக்கு தெரியல, நீங்க சொல்றது நான் சொல்லியா? தயவு செஞ்சு இந்த பகிரங்க மேடையில் நீங்க நிரூபிக்கணும். இப்படி ஒரு பிளாங்க் குற்றச்சாட்டை வைக்கிறப்போ நீங்க தான் பகிரங்கமா நிரூபிக்கணும், நான் நிரூபிக்க முடியாது. நீங்க தான் பகிரங்கமா சார் நீங்க தான் சொன்னீங்க சார், இதுதான் ஆதாரம் சார் அப்படின்னு சொல்லணும். சொல்லாம நீங்க அமைதி காத்தா நீங்க சொல்றது பொய்ன்னு ஆயிடும். இதற்கும் நான் வந்தது நேத்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் கம்ப்ளைண்ட் டேட்டை பாருங்க. நான் என் மகளுடைய கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு செட்டில்மெண்ட் கூட ஒன்றும் பண்ணலை. நான் நேற்று காலையில் சென்னைக்கு வந்தேன். வந்து வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நாகப்பட்டினம் வக்கீல் மூலமா 6ஆம் தேதி டெஃபர்மேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். டேட்டை பார்த்துங்க சார். நான் ஒரு சார் எனக்கு அந்த பெண்ணின் குடும்பத்தை நன்றாக தெரியும். ஓகே, அந்த பெண் மட்டுமல்ல, எனக்கு நிறைய நபர்களை தெரியும். ஒரு நாளைக்கு என் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், குறைந்தபட்சம் 10 வெளியூர் கெஸ்ட்டையாவது மீட் பண்ணுவேன். மீட் பண்ணுற மேக்ஸிமம் கெஸ்ட்டுடைய ஃபோட்டோஸை போட்டுருவேன். இன்றைக்கி இவர் என்னை வந்து சந்தித்தார், மரியாதை நிமித்தமாக சந்தித்தார், இது சந்தித்தார்னு போட்டுருவேன். ஓகேங்களா? நிச்சயமாக எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அல்லாஹ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், எனக்கு கிடையாது. நான் கோர்ட்டு கேஸு போடுவேன். நான் போட்ட கோர்ட்டு கேஸை எடுத்து பாருங்க. நாகூர் தர்கா நலனை மிஞ்சின எந்த ஒரு வழக்கும் போட மாட்டேன். மை கேசஸ் ஆல் ஆர் ரிலேட்டட் டு நாகூர் தர்கா வெல்ஃபேர், நாகூர் தர்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாகூர் தர்காவில் ஒரு இஷ்யூ நடக்குதா, வழக்கு போட்டு டைரக்ஷன் கேட்பேன். நாகூர் தர்காவில் பார்க்கிங் வசூல் பண்ணுறாங்களா கவர்மெண்ட், ஒரு வழக்கு போட்டு டைரக்ஷன் கேட்பேன். நாகூர் தர்காவில் ப்ராப்பர்ட்டி ரிகவர் பண்ணுமா, வழக்கு போட்டு கேட்பேன். நாகூர் தர்காவை ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் அங்கீகரிக்கணுமா, ஒரு வழக்கு போட்டு கேட்பேன். மை கேசஸ் ஆர் ஆல் பிலாங்கிங் டு ரிலேட்டட் டு நாகூர் தர்கா டெவலப்மெண்ட் ஒன்லி, நோ அதர் கேசஸ். நாகூருக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வரணுமா, நாகப்பட்டினத்துக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது நான் தான். நாகப்பட்டினத்தில் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு வந்திருக்கு, அதை மயிலாடுதுறைக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி கேஸ் நடந்துச்சு குத்தாலத்து கூட. நான் தான் போயிட்டு கேஸ் போட்டு என் ஊருக்கு தான் வேணும், என் மக்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிறது பண்ணது நான் தான். என்னுடைய கேசஸ் ஆர் ஆல் ஆர் ரிலேட்டட் டு நாகூர் வெல்ஃபேர் தான், மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ இதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியில் தான் பண்ணது. என்னை 2-3 முறை நேரில் சந்தித்து தமிழ் அன்சாரி 30 லட்ச ரூபாய் கேட்டார். கொடுக்க முடியாது சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, கோர்ட்டில் போய் வாங்கிக்கிங்கன்ட்டேன். தர்கா ஆஃபீஸில் உட்காந்து மிரட்டுறார். தர்கா மேனேஜர் டிஆர்ஓ, ரிட்டையர்டு டிஆர்ஓ ஒரு ட்ரஸ்டியை மிரட்டுறார். தர்காவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வித் வாய்ஸ் சவுண்டு வெளியாக்குறாங்க, தர்கா மேனேஜ்மெண்ட் வெளியாக்குறாங்க. அதில் மிரட்டுறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட இருக்கார், மைனாரிட்டி கமிஷன் என்கிட்ட இருக்குது, உங்கள் ஆஃபீஸை இழுத்து பூட்டிடுவேன், சம்மன் இஷ்யூ பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன், எனக்கே இப்படி பண்ணுறீங்களா, பணத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறார். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டேன். கோர்ட்டில் போய் ஜட்ஜி என்ன சொல்கிறாரோ வாங்கிக்கோங்க. நான் எடுத்து கொடுத்தா என்ன சந்தேகப்படுவாங்க? நான் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை. லாஸ்ட் 12 வருஷம் என் மேலே எந்த ஒரு ஃபைனான்சியல் ரிமார்க்கும் கிடையாது. ஆஸ் பர் ப்ரொசீஜர் பண்ணுவேன், ப்ரொசீஜர்லேயே பண்ண மாட்டேன். அதில் நான் ஏன் பண்ணணும்? பேசுனேன். அவங்க வந்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், உங்களை கொண்டு என் பொண்ணு பேர் கெட்ட போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் பொண்ணு கொண்டு நான் சொன்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் என் பொண்ணு இப்படி பேசவே இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் பேச தேவையில்லை சார் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க எதிராளிகள். இதுதான் நீங்க சொல்ற வாதத்தை ஒரு விதத்துக்கு உண்மையிட வச்சுக்குவோம். ஓகே, ஒரு தனிநபர் ஒரு வீடியோ வெளியாக்குறார், ஒரு நிருபர், நீங்க நிருபர் தானே, நிருபர் நீங்க அதை பத்திரிகையில பிரசுரிக்கிறீங்க, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பீங்களா மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. சரி, ஏன் பிரசுரம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் டெலீட் பண்றீங்க? நீங்க தான் பிரசுரம் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களை சொல்றேன், நீங்க கேட்கறதுனால உங்களை சொல்றேன். நீங்க தான் பிரசுரம் பண்ணீங்க, அதுல உண்மை இருக்கு, ஒரு பொண்ணு அப்படி சொல்ல மாட்டா, அப்படி சொல்லியிருக்காங்கிற வாதத்தின் அடிப்படையில் நீங்க போடுறீங்க. ஏன் டெலீட் பண்றீங்க? யூ ஷுட் கீப் தட் லிங்க் as it is. No, why you are afraid and deleted? என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது சார், லிங்க்லாம் ஒர்க் ஆகல சார் எதுவுமே. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் டெஃபர்மேஷனுக்காக. என்கிட்ட லிங்க்லாம் எதுவுமே இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கேள்வியை மட்டும் ஆன்சர் பண்ண சொல்றீங்க. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணுடைய வாதம் உண்மையென்றா வைத்துக்கொள்வோம், ஒரு வாரத்துக்கு. நீங்கள் தான் அந்த பர்டிகுலர் நிருபர். ஓகே, நீங்கள் அதை பிரசுரம் பண்ணிட்டீங்க, ஏன் டெலீட் பண்ணீங்க? டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது.
புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் delete பண்ணீங்க? அதுல உண்மை இல்லைன்னு தானே delete பண்றீங்க. அப்ப delete பண்ணீங்கங்கறப்ப நீங்க அந்த क्वेश्चனை கேட்க கூடாதே. அது இருந்துச்சு. ஆமா நான் லிங்க் எஸ் 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 எந்த லிங்க்குமே ஒர்க் ஆகுறது இல்ல. ஒர்க் ஆகுனா என் டிஃபர்மேஷன் அவர் கேட்டார்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அந்த ப்ளூ சைட் ஜென்டில்மேன் கேட்டார்ல அது அப்ளிகபிள் ஆயிருக்கும். புரிஞ்சுங்களா? அது அப்ளிகபிள் இப்ப ஆகாது. because they are deleted. agreed? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா சார் உங்களுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதான் கேட்டாங்க. தமிழ் மன்சார் because they are deleted. அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. within some few hoursல delete பண்ணிட்டாங்க. சோ அப்ப நான் அவங்கள ப்ளேம் பண்ணவே முடியாது. அப்ப அவங்க போட்ட நியூஸ் உண்மையே இல்லங்கறப்ப அந்த क्वेश्चனே உங்களுக்கு ரைஸ் ஆகாது. அந்தல ஒரு லிங்க் இருந்தா கூட நீங்க கேட்கலாம் சார் somebody has been put till it is there answer my question அப்படி நீங்க கேட்கலாம். கரெக்ட்டா இல்லையா? சொல்லுங்க சார் சவுண்டா. கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் சார் இந்த வீடியோ பொறுத்தளவுல மீடியாக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க இல்ல சார். மிஸ்டர் லெனின்ங்கிறவர் வந்து தேவூர், அவர் நாகப்பட்டினம் கிடையாது. செல்வகுமார்ங்கிறவர் வந்து கும்பகோணம். நாகப்பட்டினம் நாகூர்ல உள்ளவங்களுக்கு என்னை பத்தி மிகவும் நன்றாக தெரியும். நான் தொடர்பு கொள்ள அவங்க செல்வ அத தமிழ் மன்சாரி தான் அனுப்பிச்சாரு. கொஸ்டினே எங்க போகுது? தமிழ் மன்சாரி தான் ஸ்ப்ரெட் பண்ணாரு. இல்ல செல்வகுமார் வந்துட்டு யாருன்னே எனக்கு தெரியாது சார். அந்த செல்வகுமார் இருக்காங்கல்ல நக்கீரன், அவங்க கருப்பா சஹாப்பான் கூட எனக்கு தெரியாது. லெனினை வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நாகூர் தர்காவுடைய ஃபெஸ்டிவலுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான் கொடுப்பேன். ஸோ அவர் லெனினை தெரியும். லெனின் என்னை தொடர்பு கொண்டார். என்னை லெனின் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்னு கேட்டார். அப்போ லெனின் சார்ட்ட சொன்னேன், நேற்று தானே உங்களுக்கு வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சேன், இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமில்ல, கல்யாணத்தில் நின்றுட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணுறீங்களா சார், இது நியாயமா லெனின்னு? தெரியாத நபர் ஃபோன் பண்ணால் பரவாயில்ல, நேற்று தானே உங்களுக்கு வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற உடனே சாரி சார் மன்னிச்சிடுங்க சார், இந்த சுச்சுவேஷனில் நான் ஃபோன் பண்ணிக்க கூடாது, தப்பு சார், சாரி சார் சாரி சார் சாரி சார் ஃபோனை வச்சுட்டேன். அவர் சேனலுக்கு அமைச்சிருக்காரு சார், சேனல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி ஐ எம் அஸ்யூமிங் லெனின் வந்துட்டு சார் இது தப்பான நியூஸ் ஊரில் விசாரிக்கப்ப தப்பாயிடுச்சு தப்பான்னு சொல்லியிருக்கலாம். அஸ்யூமிங் ஐ கனாட் இதுதான் நடந்திருக்குன்னு என்னால் வைக்க முடியாது. ஆனால் அந்த செல்வகுமார் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது. லெனின் எனக்கு தெரியும். சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு எங்கள் பொண்ணை ரெடி பண்ணி நாங்கள் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் எனக்கு ஃபோன் அடித்தார். 9 மணி 8:50 9 மணி. நான் லெனின்ட்டு சொல்கிறேன், நேற்று நைட்டு தானங்க எல்லா பத்திரிக்காரங்க பத்திரிக்கை வச்சேன், உங்களுக்கு அப்போ தானங்க வச்சேன், உங்களுக்கு என் மாவ கல்யாணம் நடக்கிறது தெரியாதா? கல்யாணத்தில் நான் நிற்கிறப்ப ஒரு தகப்பனாருக்கு ஃபோன் அடித்து கேட்க வேண்டிய கேள்வியாங்க இது நீங்கள் 2 நாள் கழிச்சு கூட கேட்கலாமே, 2 நாளுக்கு முன்னாடி கூட கேட்கலாமே. சாரி சார் மன்னிச்சிருங்க சார், இந்த நேரத்தில் நான் ஃபோன் அடிக்கூடாது. நான் பெண்ணுடைய தகப்பனார் சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. 9 மணிக்கு காலையில் ஃபோன் அடித்து இப்படி கேட்டார் அந்த ஃபங்க்ஷனில். அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன பதில் இதுதான். ஆனால் அந்த செல்வகுமார் என்னை யாருன்னே தெரியாது, என்கிட்ட பேசவும் இல்லை, என்கிட்ட கேட்கவும் இல்லை. என்கிட்ட அப்போ லெனின் ஒரு உஷாரான நபராக இருந்தால் சார் இதுக்கு நீங்கள் மறுப்பு சொல்கிறீங்கன்னு போட்டுக்குவான்னு கூட கேட்டிருக்கலாம், அதையும் நியூஸில் சேர்த்துருக்கலாம். நான் கலிஃபா சாரை தொடர்பு கொண்டேன், அவர் இதை மறுக்கிறார், பத்திரிகை தர்மம், ஒரு நியூஸ் வந்துச்சு, நான் சம்மந்தப்பட்ட பார்ட்டிகிட்ட கேட்டேன், அவர் மறுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை தர்மம். அதை கூட சேர்க்காம போடுறது, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் ஃபேஸ்புக்கில் போய் நான் கவர்னர் பார்த்த ஃபோட்டோவையும் சிஎம்ஐ பார்த்த ஃபோட்டோவையும் எடுத்து அப்படியே சொருகிறது, இவருக்கு கவர்னர் கூட பழக்கம், சிஎம் கூட பழக்கம், இவர் பெரிய ஆள் இப்படின்னு பழகிறது. இது என்னது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சார் நான் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து போட்டுக்கிட்டோம், நான் பத்திரிகை தர்மமாக பேசுகிறேன், நான் பத்திரிகை நண்பர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், கரெக்டாக நான் கேட்குறது தலையாட்டுறீங்கப்பா, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்லை தலைவர, இதுதான் நடப்பு, ஓகேங்களா, இதுதான் நடப்பு. அது வந்துட்டு அதாவது கொடுத்த அவசரத்தில் ஒரு வியூஸ் வேணுங்கிறதுக்காக டக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்த எதிர்ப்புக்கு அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சிருக்காங்க, விசாரிக்காமலாம் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நக்கீரன் போட்ட பிரபலமான ஆளுங்க வந்து தவறான தகவலை போட மாட்டாங்க, போட்ட உடனே அவங்க அதை உடனே எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த லெனினுடைய சேனலும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தடா ரஹீம்ங்கிறவங்களும் பேசுனாங்க, உடனே ஐயோ தப்பாயிடுச்சு சார், இது தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணால் டிஃபமேஷன் வந்துட்டு அவங்களை கட்டுப்படுத்தாது, உங்களுக்கு தெரியும். அவங்க நான் டிஃபமேஷன் போட்டிருக்கிறது இந்த லிங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு தான். அதனால தமிழ் அன்சாரி மட்டும்தான் இதுக்கு இதாவார். அவருக்கு உறுதுணையாக எல்லா விதத்திலும் இதில் இருக்கிறது கலிஃபா மஸ்தானுங்கிற ஆள், அவர் மேலே வக்ஃப் போர்டில் கேஸ் இருக்குது. நான் சட்டப்படி இது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக எனக்கு சட்டத்தின் மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது. நான் ஆரம்பத்திலேருந்து சட்டத்தின் மேலே நம்பிக்கை கொண்டவன் தான். இது சட்டத்தை மீறி இவங்க ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறப்ப தான் நான் முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். இதில் அனைத்து பத்திரிகையாளரும் உண்மைக்கு உறுதுணையாய் என் விஷயத்தில் நடந்துக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கோ என் குடும்பத்துக்கோ உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் இதுக்கு முழுக்க காரணம்
நாகூர் தமிழக அரசு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் தமீம் அன்சாரி மற்றும் நாகூர் கலிஃபா மஸ்தான் அவரது சக கூட்டாளிகளான ஏடி சமது, சாஹா போன்றோர்கள் தான். இது சம்பந்தமாக உரிய காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறேன். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற மீண்டும் ஒரு முறை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.